எவ்ரிவன் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் டாபிக் தான். verb தெரியும் நமக்கு, adverb ஓகேங்களா, நவுன் அட்ஜெக்டிவ் ஓகேங்களா. இப்போ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றது அதை பற்றி குறிக்கிறது தான் அட்ஜெக்டிவ் சரிங்களா. வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்பு. இது எப்படின்னா அந்த செயல் எப்படி நடந்தது, எங்கே நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு. தமிழில் சொல்லணும் இந்த இலக்கத்தில் பெயர் உரிச்சொல் ஓகேங்களா. அடுத்து வந்து வினை உரிச்சொல், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நம்மளோட மதர் டங்கோட கம்பேர் பண்ணி கிராமர்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கும் பொழுதும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரகுவரன் இஸ் எ குயிக் லேர்னர் ஓகேங்களா. ரகுவரன் இஸ் எ குயிக் லேர்னர். அந்த இடத்துல குயிக்ன்றது அட்ஜெக்டிவ், அவரோட சிறப்பியல்பை குறிக்குது. எந்த நவுன் யார்? ரகுவரன் ஓகேங்களா, கற்றுக்கொள்ளக்கூடிய. ஓகே, இப்போ அதையே அட்வர்பாக சொல்லணும் அப்படின்னா ரகுவரன் இஸ் லேர்னிங் குயிக்லி, அவ்வளோதான். குயிக்லின்றது இந்த அட்வர்பு. அது எப்படி அந்த செயலை செய்கிறாரு, ஸோ அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அந்த வேர்போட குவாலிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு அட்வர்ப். தமிழில் வினை உரிச்சொல். அதே இப்போ சொன்னால் பெயர் உரிச்சொல் ஓகேங்களா. ஒன் மாதிரி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வைசாலி இஸ் அ பியூட்டிஃபுல் உமன். வைசாலி இஸ் அ பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல் உமன், ஸோ அந்த இடத்துல அட்ஜெக்டிவ். செகண்ட், வைசாலி சிங்ஸ் எ கர்நாடிக் சாங் பியூட்டிஃபுல்லி, அப்போ வந்து இந்த இடத்துல அட்வர்ப். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.